ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாதவட் தமிழ். நான் உங்கள் எஸ்கே. ஓகே நண்பா, இன்னைக்கு வந்து நம்ம மஹேந்திராவோட ஷோரூமில் தான் இருக்கோம் கோயம்புத்தூரில். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா வந்துட்டு அவங்களோட ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஸ்போர்ட்ஸ் காரை பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட்டாக ஸ்க்ரீம் எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பண்ணியிருந்தாங்க பெருசாக. ஸோ சரி, ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 தான் நமக்கு வந்து என்னன்னு தெரியும். ஸோ ஃபார்முலா இ இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஃபார்முலா இ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காருக்குள்ள நடக்கிற ஒரு ரேசிங் ஈவெண்ட். அதான் வந்து ஃபார்முலா இ, எலக்ட்ரிக் பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ரேசிங். ஸோ அதான் ஃபார்முலா இன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இப்போ ஏன்டா அதை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃபார்முலா இ காரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஹேந்திராவோட BS6ல ஃபார்முலா இ எடிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேரியன்ட்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு காரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பெங்களூர் ஈவெண்ட்லேயே. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம BS6 வந்து பேட்மேன் எடிஷன் சொல்லிட்டு ஒரு லிமிடெட் எடிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 3-3 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ யூனிட்ஸ் தான் வந்து சேல் ஆகும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது வந்து 999 வரைக்கும் கொண்டு போனாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸோ அவ்வளோ காலம் வந்து சேல் ஆச்சு, நல்லா ஹிட்டும் வந்தாச்சு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து BS6ல ஃபார்முலா இ எடிஷன் சொல்லிட்டு ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் BS6க்கும் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த BS6 ஃபார்முலா இ எடிஷனுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே. ஸோ அதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன வருது, பேட்டரியில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம காய் மஹேந்திரா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அவங்க தான் வந்துட்டு நமக்கு இந்த காரை வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணி வந்து கொடுத்தாங்க, ரிவ்யூ காண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அப்புறம் இவங்களோட ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் மஹேந்திராவில் இன்கேஸ் எதுவும் கார் வாங்கணும், இல்லை உங்களுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே வந்து பண்ணி தருவாங்க. சர்வீஸ் பேஸும் நல்லாவே வந்து பண்ணி தராங்க. ஸோ அந்த வந்துட்டு இதான் நம்ம BS6ஓட ஃபார்முலா இ எடிஷன். ஸோ அந்த காரோட லுக்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம நார்மல் BS6க்கும் இதுக்கும் வந்துட்டு நிறையா பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் ப்ரோஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இந்த பம்பர் செட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மாற்றிட்டாங்க. ப்ளஸ் இந்த ஹெட்லாம்ப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு ரவுண்டர் ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் எனக்கு தெரியுது. அந்த ஒரு ரெட்ரோ லுக்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எடிஷன் அப்படிங்கிறதுனால அங்கங்கே அந்த ஒரு ஆரஞ்சு ஸ்டிக்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் BS6ல வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமிச்சிருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஏர் வெண்ட் இங்கிட்டு கை வந்து போகுது. ஸோ பெரிய ஏர் வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன இது வந்து ஜஸ்ட் ஒரு எலிமினேஷன் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான், பட் எலிமினேஷன் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்கிப் பிளேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பம்பர் செட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இங்கே இது பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க டோய் ஹுக்கு. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சில் இருக்கும், அதே ஒயிட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலர் காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மறந்து மாற்றிலாம் போடல, கொஞ்சம் வந்து யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்கு, அழகாக வந்து இருக்குது. இந்த காருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 360 கேமரா வந்து வந்துடும், அடாஸ் வந்துடும். அதே மாதிரி நமக்கு வந்து 2 பார்க்கிங் சென்சார்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். வேணும்பா இதுதான் வந்துட்டு B6 ஃபார்முலா இயோட கிராண்டான ஒரு சைட் வியூ. ஸோ சைட் வியூ சொல்கிறதுக்கு முன்னாடி மஹேந்திரா சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த கார் வாங்குற ஒரு ஃபர்ஸ்ட் 999 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சர்ப்ரைஸும் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நல்ல சர்ப்ரைஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு சைட் வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு டயரை பாருங்கள், ஃப்ரேமை பாருங்க ஜின்ற மாதிரி ஜி, இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி, டயரை பாருங்க எவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு. நல்லா நல்ல ஒய்டான டயர்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் BS6ல வந்து 19 inches அலாய் சைஸ் வந்து வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 inch பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய சைஸான ஒரு டயர்னே வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி
245/50 செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரொஃபைல் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஒய்டர், நல்ல ஒரு grip தரக்கூடிய ஒரு டயர்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்து 2 எடிஷன் வந்துருக்கு. நம்ம ஒன்று வந்து FE2ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து FE3. இது பார்த்தீங்கன்னா FE3ங்கிறது டாப் ஆஃப் தி வேரியன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 inches வரும். அதேமாதிரி FE2ல 19 inches வரும். ஸோ நம்ம அந்தன் வந்துட்டு நமக்கு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோட்டரைஸ் மிரரே வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து ஒரு எம்பெடடான நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வந்துடுது. ஸோ அழகாக இருக்குது. ஸோ அந்தன் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டிக்கர் ஜாப்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தன் இங்கே ஃபார்முலா இ பேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ஃபாண்ட் நல்லா இருக்குது. ஸோ அந்தன் வந்துட்டு இந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டல், இது வந்து ஃப்ளஷ் டைப்பு புஷ் டைப் ரெண்டுமே வந்துருக்கு. இப்படி புஷ் பண்ணி நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம நார்மல் ஃப்ளஷ் டைப் இல்லாமல் புஷ் ப்ளஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இன்டீரியரை வந்து நான் வந்து இப்போ காமிக்க மாட்டேன். இன்டீரியர் வந்து நிறையா சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக இன்டீரியரை பற்றி சொல்லணும்னா ஒரு SSS பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டைலிஷ், ஸ்ட்ராங்கர், அப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட்டர். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த இன்டீரியர் வந்து இருக்குது. வந்து ஏன் ஸ்லாங்கில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகும்போது காமிக்கிறேன். ஸோ அந்த வந்துட்டு நமக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்கிப் லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சின்ன ஸ்கிப் லைட் வருது. இது வந்து BE6 அப்படின்னு சொல்லிட்டு பின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து இருக்குது. ஸோ அந்த வந்துட்டு நமக்கு 4மே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வந்துடும். ஸோ 4மே வந்து டிஸ்க் பிரேக்ஸ். அதே மாதிரி நமக்கு பிரேக் கேலிபர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்குது. வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் எடிஷன் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கங்கே வந்து இந்த கலர் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரி பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்குக்கு இந்த ஆரஞ்சு வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த வந்துட்டு இதோட பேட்டரி வால்ட் வந்து கேட்பீங்க. ஏன்னா வந்துட்டு 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ 2 வேரியன்ட்மே பேட்டரி கிலோ வால்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ரேஞ்சு தான். 79 கிலோ வால்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரேஞ்ச் வந்து வருது. அதே மாதிரி கலர் வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கலர் வேரியன்ட் இருக்கும். இது வந்து பிளாக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒயிட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு கலர், அது நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஆரஞ்சும் இந்த பிளாக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது. இன்னொரு கலர் ஒன்று இருக்குது. நம்ம அதை என்னன்னு சொல்லி தெரியல. நான் கலர் வேரியன்ட்ஸ்லாம் வந்துட்டு சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் மொத்தம் 4 கலர். ஸோ அந்த வந்து இங்க்ளோ எலக்ட்ரிக் ஆர்ஜினா இங்க்ளோ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து பில்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இங்க்ளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் வியூ வந்தோம் அப்படின்னா, ரியர் வியூ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சில நிறையா சேஞ்சஸ் வந்து ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்களோ அதேமாதிரி ரியர்லையும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. நார்மல் BE6க்கும் இருக்கும். ஸோ நார்மல் BE6ல நமக்கு ஜஸ்ட் இந்த ஸ்பாய்லர் மட்டும் இருக்கும். பட் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கை விரல்லாம் நல்லா உள்ள போகுது. நல்லா பெரிய ஸ்பாய்லர், அந்த டிராகை வந்து குறைக்கிறதுக்காண்டி வந்து இந்த ஒரு ஸ்பாய்லருமே வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் ஃபார்முலா இ ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு ஃபார்முலா இன்ற பேட்ச் வந்து வந்துடுது. BE6ஓடது, அப்புறம் நம்ம மஹேந்திராவோட இன்ஃபினிட்டி லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்துட்டு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வந்துடும். கீழே வந்து நமக்கு 360க்கான கேமரா, ரியர் கேமரா வந்து வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோய்க்கு வந்து நமக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற அதாவது ஒயிட்ல இருந்துச்சு அப்படின்னா பிளாக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து இருக்கு. நம்ம அந்த வந்து இந்த ஒரு செக்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து லைட்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே சென்டரில் வரும். அதே மாதிரி இங்கே வந்து வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டட் டைல் லேம்ப்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணாங்க. பிகாஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் காருக்கு வந்து நமக்கு அவ்வளோ லைட்டிங், ஒரு ஃபேன்சி லைட்டிங் செட்டப்லாம் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. அதனால் வந்து ஒரு லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து சூப்பராகவே அந்த காருக்கு வந்து சூட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். கீழே வந்து நமக்கு ஒரு ஸ்கிப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க அழகாக. ஸோ கீழே வந்துட்டு அதுவும் இல்லாமல் நமக்கு ரிவர்ஸ் லைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்து சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மஹேந்திரா வந்து இந்த காரில் வந்து பார்த்துமே பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கரிங் ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ், டிசைன் வைஸ்லையுமே நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியரில் நம்ம பார்ப்போம். அதே வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் வந்து உள்ளே காமிக்கிறேன். பூட்டை பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஹைட்ராலிக் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டாக தூக்கணும் வந்து அது அப்படியே ஓப்பன் ஆகிடுது ஃபுல்லாக. ஸோ அந்த வந்து இதான் வந்து பூட் ஸ்பேஸ். நல்லா ஒரு நல்லா பெரிய பூட் ஸ்பேஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு 445 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே வந்து இருக்குது. அதேமாதிரி நமக்கு அந்த பேடுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு நமக்கு
ஸ்டெப்னி வந்து வந்துடும். பட் ஸ்டெப்னி வந்துட்டு நமக்கு அந்த குட்டி வீல், ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டாக்கில் வர வீல் வந்து கிடையாது, இது வந்து ஒரு சின்ன வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன ஹூக்கு, அப்புறம் 12 வோல்ட்டுக்கான சார்ஜரிங் பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 60/40 ஸ்ப்ளிட் சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா மடக்கி விட்டு அதேமாதிரி வந்து நம்ம பூட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ்னே வந்து சொல்லலாம், நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் நமக்கு வந்து இதை இழுத்து மூடுறதுக்காண்டி இங்கே வந்து ஒரு சின்ன ரோப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இழுத்து விட்டோம்னா அப்படியே அழகாக சொல்லுன்னு முடியும். ஸோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம இன்டீரியர் போயிடுவோம், போய் நண்பா இன்டீரியருக்குள்ளே போயிடுவோம். ஸோ புஷ் பட்டன் ஸோ ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கதவு போய்கிட்டே இருக்கு நண்பா, இது பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா. ஸோ இது வந்து என்ன 90 டிகிரிக்கு மேலேயே வந்து போகுது, ஒரு 120 அந்த மாதிரி வந்து போகுது. நல்லா ஒய்டாக வந்து ஓப்பன் ஆகிற ஒரு கதவுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் என்ன ஒரு சின்ன மைனஸாக இருக்குன்னா, கொஞ்சம் குறுகலான ஏரியாலாம் இவ்வளோ ஓப்பன் பண்ணோம்னா தட்டிடும் டக்குன்னு. ஸோ நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் வந்து பண்ணணும். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு அந்த ஃபுல் டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிடிச்சிக்கலாம், இங்கேயும் பிடிச்சி வந்து நம்ம ரோப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலரில். அங்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆரஞ்சு ஷேடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்போர்ட் எடிஷன்னால கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக வந்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அலகண்டேரோ, அந்த ஒரு அலகண்டேரான்னு நினைக்கிறேன், சரியா வாயில் வரல, அலகண்டேரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக நல்லா வந்து இருக்குது. இது வந்து புதுசாக இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்களாம் மஹேந்திரா சைடு வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு லாக்கோட வந்துடுது. அப்புறம் நமக்கு மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு டிரைவர் விண்டோலேயே வந்துட்டு 4 பவர் விண்டோக்கான ஆக்சஸ் வந்து வந்துடும் நண்பா. அப்புறம் சென்ட்ரல் லாக் பண்ணுறது, அப்புறம் விண்டோ இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து நமக்கு இந்த இதுலேயே வந்துடும். ஸோ அப்படியே இங்கே என்ன ஏசி வந்துட்டா இல்லை டிசைன். ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம இன்டீரியருக்கு வந்துட்டோம். இன்டீரியரை பாருங்கள், ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி இருக்குது. நமக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈர்னாப்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது நண்பா. இது பிடிச்சிருக்கு நமக்கு, நல்லா ஃபைட்டர் ஜெட் மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல், கீழேயும் ஃப்ளாட் பாட்டம், மேலேயும் ஃப்ளாட் பாட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர், சூப்பராக இருக்குது, பிடிச்சிக்கிறதுக்கெலாம் வந்து செம்மையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது நண்பா, அந்த சின்ன வயசில் ஃப்ளைட் ஓட்டுற ஜாய்ஸ்டிக் கேம்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இங்கே வந்து பிஇன்னு சொல்லிட்டு ஒரு எலிமினேட்டர் லைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த காரில் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்துட்டு 6 ஏர் பேக்ஸ் வந்து வந்துடும் நண்பா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் கேஜ் இருக்கும் தெரியுமா, நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா கார் இன்கேஸ் ரோல் ஆச்சுன்னா கூட டிரைவருக்கு வந்து இன்ஜுரி ஆகாத மாதிரி ரோல் கேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கம்மி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் காரில் நிறையா வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உள்ள இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மாதிரி மெட்டீரியல் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அலகண்டாரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து அந்த அலகண்டாரா மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கானது, அப்புறம் மெனு சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறது, கால் அட்டன் பண்ணுறது எல்லாமே இந்த சைடு வந்துடும். இங்கே வந்து நமக்கு ஆரனுக்கான பட்டன் வந்து வந்துடும். ஸோ அது வந்து எலக்ட்ரிக், இது வந்து மோடுன்னு நினைக்கிறேன், மோடு சேஞ்ச் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இது டெக் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சஸ், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கானதுன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு சரியாக தெரியல, ஸோ சாரி. அப்புறம் இது வந்துட்டு நமக்கு வந்து அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த காரை ஸ்டடி பண்ணுறதுக்கே ஒரு நாள் வேணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு லைட்ஸ்க்கானது, இங்கே வந்து வைப்பருக்கானதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்ஃபோடைன்மெண்ட் தான் வந்து இந்த காரில் முக்கியமே. இது வந்து BE6 வந்துட்டு நமக்கு வந்து டியூவல் இன்ஃபோடைன்மெண்ட் வரும். அதே மாதிரி BE9E பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரிபிள் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வந்துடும். பட் இதுவே நல்லா பெருசாக வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்பீடோ மீட்டரு எல்லாமே வந்து நமக்கு இந்த வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து பவர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிடும், ஒரு ரேஞ்சு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நமக்கு ஆவரேஜ் இப்போ இருக்க பேட்டரி கண்டிஷனுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகும்,
அதே மாதிரி நமக்கு இது டோரில் ஓப்பன் இருந்துச்சுன்னா அந்த இண்டிகேஷன் எல்லாமே நமக்கு வந்து காமிச்சிடும். சீட் பெல்ட் போடுறதுக்கானது. இங்கே ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 201 கிலோமீட்டர் வந்து போகுமா. 54% வந்து சார்ஜ் வந்து இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன மோடில் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கு. இப்போ வந்து பார்க்கிங் மோடு, அதாவது ஹேண்ட் பிரேக் ஆனில் இருக்கிறனால இது வந்து எலக்ட்ரானிக் ஹேண்டிங் பிரேக்கு. ஸோ அதான் அந்த ஹேண்ட் பிரேக்கான பட்டன். ஸோ அதனால் வந்து இங்கே பீன்னு சொல்லி காமிக்குது. ஸோ அந்த வந்துட்டு நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு QR கோடு, இது எதுக்குன்னு தெரில. QR கோடு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ இதுவுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் நண்பா, வென்டிலேட்டட் சீட்டு. அதே மாதிரி மெமரி ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து கிடையாது. நார்மலான நம்ம மூவ் பண்ணிக்கிறது தான் எப்பயும் போல். கீழே இது பண்ணி மூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுறது, நம்ம ரெக்ளைன் பண்ணிக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இப்படியே இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நாப், இது வந்து ஏசி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அந்த லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம அந்த லம்போகினிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டாப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம BE6ஓட, அதாவது ஃபார்முலா E எடிஷனோட கீ. BE6 நார்மலோட தான் இப்படி தான் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா மேக்னெட் மாதிரி வந்து கப்புன்னு வந்து பிடிச்சிக்கோப்பில் நம்ம பையன். ஸோ மற்ற இங்கே கீ வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து ஒரு சின்ன பேட்ச் அதெல்லாம் வந்து நான் மாண்டேஜில் காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம வந்து வயர்லெஸ் சார்ஜிங்க்கான 2 பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கப் ஹோல்டரு. ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு வந்து சின்ன ஸ்பேஸு, ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது. சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆனால் மோபிளில் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சீட்டு வந்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது நண்பா. நல்லா வந்து நல்லா தை சப்போர்ட்லாம் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. நல்லா நம்ம ரெக்ளைன் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா ஒரு ஸ்போர்ட்டியர் நேச்சராக வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இந்த சைட் நம்ம அப்படியே பேக்கில் போயிடுவோம். அப்புறம் இருங்க, அப்படிங்க பக்கத்தில் வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக ஒரு பேனரோமிக் சன்ரூப் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு அப்படி அழுத்தணும் அப்படின்னா அப்படியே வந்து சன்ரூப் வந்து க்ளோஸ் ஆகுது பாருங்கள். அழகாக வந்து க்ளோஸ் ஆகும். அழகாக வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் வேணும்னா நம்ம ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். வேணும்பா பின்னாடி போவோம். பின்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா இதுவே போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு 90 டிகிரி தான் ஓப்பன் ஆகுது. ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து குனிஞ்சு வந்து உட்கார மாதிரி தான் வந்து இருக்குது. பட் ஓகே, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கு நண்பா. செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஞ்ச் டைப் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து நமக்கு ஹார்மன் கார்டனோட நமக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூட்டர்ஸு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து இந்த காரில் வந்துட்டு அட்டகாசமாக இருக்குமாமா ஆடியோ செட்டப்பு. ஸோ மஹேந்திரா சைடு வந்து அதை வந்து சொன்னாங்க. அதுவுமே நான் வந்து பார்த்து வந்தேன். சூப்பராக இருக்குமாமா. ஸோ அப்புறம் வந்துட்டு நமக்கு அப்புறம் வந்து நமக்கு இங்கே லாக் ஆனது, அப்புறம் விண்டோ கனதெல்லாம் வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வந்து ரியர் சீட் அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஹெட்ரூம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 6 ஃபீட் இருக்கவங்க கொஞ்சம் வந்து தட்டும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் ஏசி வெண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறக்கு இந்த ட்ரம்மரோட பிளேடு மாதிரி இருக்குது நம்ம. ஸோ நல்லா இருக்குது. இதுதான் ரியர் ஏசி வெண்ட்டு. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் வந்துட்டு தாராளமாகவே உட்காந்துட்டு போகலாம். ஸோ நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று வந்துடுது. இதில் 2 பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ நல்லா இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் ரூம் மாதிரி ஃபீல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. பட் ஸ்லைட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் ரூம் மாதிரி ஃபீல் மாதிரி இருக்குது. ஒரு வேளை அந்த ஃபுல்லாக
டோனில் வந்து பண்ணியிருக்கனால அப்படி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஷோரூம்குள்ளே வேறு இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு போனால் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வந்து அந்த டிஎல்ஓலாம் வந்து நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு போதுமான அளவு வந்து லைட்ஸ் வந்து உள்ளே வரும். ஸோ அந்தளவுக்கு ரூம் மாதிரி ஃபீல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காது. இங்கே வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி ஏதோ ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள் தான், இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் நண்பா, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இங்கே 2 லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இன்டீரியர் பார்த்தீங்க அவ்வளோதான். நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் ஒரு சொகுசான ஸ்போர்ட்ஸ் கார்னு வந்து சொல்லலாம் இந்த காரை. ஸோ நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மஹேந்திராவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே வந்து சொல்லிக்கலாம். ஸோ நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ முன்னாடி வந்து நான் இன்ஃபோடைன்மெண்ட் உங்களுக்கு காமிக்கல, அதாவது வந்து காமிக்கிறேன் வாங்க. ஓகேண்ணா, இன்ஃபோடைன்மெண்ட் இதில் வந்துட்டு ஒரு படமே பார்க்கலாம் போல இருக்கு, ஒரு டிவி மாதிரி தான் இருக்குது. இது ஹோம் பட்டன் தான் நமக்கு வந்துட்டு எஃப்எம்கானது, அப்புறம் வெதர் என்ன கண்டிஷனில் நமக்கு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன செல்சியஸில் இருக்குது அது காமிக்கும். அப்புறம் பேட்டரியோட சார்ஜிங் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து மெனு போயிடுவோம். போனோம்னா இங்கே வந்து ஆல் இருக்குது. ஆலில் வந்துட்டு நமக்கு அலெக்ஸா கனெக்ட் தான் இருக்குது. இதில் வந்து அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே எல்லா கனெக்டிவிட்டியுமே வந்து இதில் வந்து டூல்ஸு எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேமரா செக்ஷனுக்கு போவோம். பாருங்க, சுற்றிக்கிட்டு இருக்கு நெல் இருந்துச்சு. இது வந்து 360 கேமராக்கானது. என்னென்னமோ வந்து இருக்குது. நம்ம இது வந்து சைடு வியூ போலட் இருக்குது. இது வந்து பின்னாடி இது டாப் வியூ போலட் இருக்குது. ஸோ இப்போ 3D போவோம். உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கார் பிளாக் கலரு, இதில் வந்து ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ யூஐ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல. ஸோ கிளாரிட்டி வைஸு செம்மையாக இருக்குது. உண்மையிலே நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளேன்னா சொல்லி ஆகணும். நல்லா இருக்கு நண்பா. நம்ம எல்லா வியூவுமே வந்து இதில் பார்த்துக்க முடியும். இதில் போனீங்கன்னா எல்லா வியூவும் இருக்கும். இது வந்து 3Dக்கானது. இங்கே வந்து ஏதோ இருக்குது. இது வந்து ஸ்டியரிங் எந்த சைடு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி எதை காமிக்கிறது. எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கான கேமரா, இது வந்து ரியருக்கான கேமரா. ஸோ சூப்பராக இருக்குது. கிளாரிட்டி வைஸும் செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து அந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் இதிலே வந்து பண்ணிக்க முடியும். ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது, ஆட்டோ, அப்புறம் உள்ளே சர்க்குலேட் ஆகிறதுக்கு, அப்புறம் டீஃபாகர் ஆன் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் இதிலே வந்து பண்ணிக்க முடியும் நண்பா. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதில் போனீங்கன்னா என்னென்னமோ இருக்குது. வெதரு, க்ரூவு, அலெக்ஸா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. நம்ம எது வேணுமோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக சொல்லணும்னா. ஸோ அந்த வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் கார்லையும் நமக்கு வந்து இங்கே ஃபார்முலா இ சீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு இன்டீரியர் வந்து சூப்பராகவே வந்துருக்கு. ஓகே, வந்து வெளியே வந்துடுவோம். ஓகே நண்பா, நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். சரி, ஓகே, இவ்வளோ சொன்னியாடா, இந்த கார் வந்து எவ்வளோ ரேஞ்சு போகும், எவ்வளோ பவர்னு வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. ஸோ இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தி அப்படின்னா ஒரு 280 சம்திங் அவ்வளோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க் பார்த்தி அப்படின்னா ஒரு 380 NM பார்த்தீங்கன்னா டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஒரு ஃபார்முலா இ எடிஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த காரோட ரேஞ்ச் பார்த்தி அப்படின்னா ஒரு 680 கிலோமீட்டர்ஸ் வந்து வருமா நண்பா. வந்து ரியல் டைமில் எவ்வளோ வருதுன்னு தெரில. பட்டு இந்த என்ஆர்ஐயாவெல்லாம் வந்து சொன்னது வரைக்கும் அவங்க வந்து ஒரு 680 to 682 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினான விஷயம் சர்ப்ரைஸு. ஸோ சர்ப்ரைஸ் வந்து மஹேந்திரா சைடு வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இந்த காரை புக் பண்ணுற ஒரு 999, அதாவது ஒரு 1000 மெம்பர்ஸ் வச்சுக்கலாம், அரௌண்ட் 999 மெம்பர்ஸ் பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம மஹேந்திராவோட ரேஸ் ட்ராக் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நம்ம வந்து கார் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சஸ் கார்டு மாதிரி கொடுப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து மஹேந்திரா சைட்லேருந்து கொடுப்பாங்களாமா. ஸோ அதுமாரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மஹேந்திராவோட நம்ம காரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர், நம்ம காரோட நேம் அதெல்லாம் பார்த்து ஒரு பேட்ச் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காரில் வந்து பண்ணி கொடுப்பாங்களாமா, அதாவது அந்த 999 மெம்பர்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்லாட் பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து எடுப்பாங்களாமா. ஸோ அந்த ஸ்லாட் பேஸில் இருக்கிற 3 பேர்த்துக்கு வந்துட்டு லண்டனில் நடக்கிற அந்த ஃபார்முலா இ ரேஸ்
ரேசிங்க்கு வந்து நம்ம நேரில் போய் கூட்டு போய் வந்து பார்க்க வைப்பாங்களாமா. அதுவும் இல்லாமல் அந்த ரேசிங் டீமோட வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி, அதாவது பேசுகிற மாதிரியே வந்து நம்ம வந்து செட் பண்ணி வந்து கொடுப்பாங்களாமா மஹேந்திரா சைட்லேருந்து. ஸோ இவ்வளோ வந்து நமக்கு வந்து மஹேந்திரா சைட்லேருந்து இவ்வளோ வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் அந்த காரை புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து அதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன், கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த கார் வந்து எப்படி இருக்குது, இந்த காரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, லுக்ஸ் வைஸ் எப்படி இருக்குது, ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே தட்டி தூக்கி விடுங்க. பாய் அண்ட் டேக் கேர்.